கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம் யாவரும் கொஞ்ச நேரம் தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிற தேவன் நினைத்து நச்சுள்ள இருதயத்தோடு நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய கிருபையா இருக்கிறபடியினால அந்த கிருபையை நினைத்து நாம் நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிக்க போகிறோம், ஆராதிக்க போகிறோம். எத்தனையோ பேருக்கு ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி கொடுத்திருக்கிறார். அவர் நன்றியுள்ள இருதயத்தோடு ஹல்லேலூயா நம்ம தேவனை ஆராதிக்க போகிறோம். அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறார் ராஜா. கர்த்தாவே அப்பா, எத்தனையோ நாட்கள் எங்களுடைய பலவீனங்கள், எங்களுடைய சோர்வுகள், எங்களுடைய வியாதிகள் அப்பா, எங்களால் எழுந்திருக்க முடியாதபடி மிகவும் கடினமான சூழ்நிலைகள் நாங்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் உடைய கிருபை, உடைய அநாதி ஸ்நேகம் எங்களை நேசித்ததுனால ஆண்டவரே உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே.
முற்றிலும் இருதயத்தோடு நம்ம ஸ்தோத்திரிக்கலாம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம பரிசுத்தரை நோக்கி நம்மை முற்றிலுமாய் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்மளை மறக்காமல் எப்பொழுதும் நினைவாய் இருக்கிறவரை நினைத்து நாம் உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஸ்தோத்திரிக்கிற பொழுது நமக்குரிய எல்லாவற்றையும் மறந்தவர்களாய் நாம் தேவனோடு கூட உறவாடுகிற அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து போக முடியும். ஹல்லேலூயா. நன்றியோடப்பா நாங்கள் உடைய சமூகத்தில் உடைய பாதத்தில் வந்திருக்கிற ராஜா. நாங்கள் அப்பா ஒன்றுக்கும் உபயோகமற்ற எங்களை கூட கர்த்தாவே நீர் தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. எங்களுடைய வசதிகளோ எங்களுடைய படிப்போ எங்களுடைய ஒவ்வொரு வாய்ப்புகளோ எங்களுக்கு பெரிதல்ல ஆண்டவரே. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை, நீர் எங்களுக்கு பாராட்டின தயவு, நீர் எங்களுக்கு பாராட்டின இரக்கம் பெரியதா இருக்கிறபடினால ஹல்லேலூயா. அந்த வேளையிலும் ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த தேவன் எங்கள் மத்தியில் இறங்கி அசைவாடுவீராக, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடி தொழுகிறார்களோ அங்கே இருப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியிலும் என் தேவ ஆவியானவர் இறங்கி கர்த்தாவே உம்முடைய அசைவாடுதல் நாங்கள் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உணரத்தக்கதா எங்களை ஒரு விசை தகுதிப்படுத்துவீராக, எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்துவீராக, ஒரு விசை எங்களை ஆளுகை செய்வீராக. எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் முழுவதையும் உம்முடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒன்றுக்கும் உபயோகம் அற்றவர்கள் ஆண்டவரே. ஆனாலும் உம்முடைய சிநேகம் எங்களை நேசித்ததனால நீங்கள் வந்து எங்களை மீட்டு கொண்டு இருக்கிறீங்க. இன்றைக்கு உம்மை துதிக்கும் துதியை எங்கள் நாவில கொடுத்து ஆண்டவரே உம்மை விடுதலையாய் நாங்கள் ஆராதிக்கும்படியான ஒரு சிறு கூட்டத்தை என் தேவன் அப்பா நீங்க வைத்திருக்கிறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே அப்பா நன்றியோடு நாங்கள் துதிக்கிற ராஜா. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் இருந்தாலும் கர்த்தாவே ஒரு சிலராக எங்களே ஆண்டவரை தேடி எங்களை கண்டுபிடிச்சிங்களே. எங்களை கண்டுபிடித்து உயர்ந்த இடத்துல கண்மலையில் மேல் நிறுத்தி வைத்து எங்களை அழகு பார்க்கிறவர் நீர் ஒருவர் தான் மாத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நன்றியை நினைத்து நாங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் நன்றியோடு உம்முடைய சமூகத்தில் அப்பா காத்திருக்கும்படியா என் தேவன் நீ செய்த கிருபைக்காக நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அதை நினைத்து நமக்கு எப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்த நன்றியை நினைத்து ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழுகிற என்ற பாடல் நம் உற்சாகமாய் நம்ம தேவ சமூகத்தில் உணர்ந்தவர்களாய் நம்ம பாடப்போகிறோம். ஹல்லேலூயா. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். அறுசுவை உணவு உண்பது போல் திருப்தி அடைகிறேன். அறுசுவை உணவு உண்பது திருப்தி அடைகிறேன். தினமும் உதிக்கின்றேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி
ஆவியானவரே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் மத்தியில் இறங்கி அசைவாடுகிற ஆவியானவரே, அப்பா எங்களோடு கூட சம்பாஷிக்கிறவரே, எங்களோடு கூட கர்த்தாவே உம்முடைய கிருபையை ஊற்றுகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லை தகப்பனே, ஆனாலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்திருக்கிறீங்க. அதுக்காக உமக்கு நன்றியோடு கர்த்தாவே. நானும் என் வீட்டார்வம் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பா உம்மை நாங்கள் சேவிக்கிறவர்களாய் குடும்பமாய் உம்மை ஆராதிக்கிறவர்களா எங்களை அப்பா நீங்க அப்பா தேர்ந்தெடுத்து கொண்டு இருக்கிறீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. கொடான கொடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிற ராஜா, நீர் பெரியவர், பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்கிறபடினால் உமக்கு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா எங்க நம்பிக்கை நீங்க தான் ஆண்டவரே, நீங்க இல்லைன்னா எங்களுக்கு ஒன்றுமில்லை அப்பா. நாங்கள் நம்புவது நீர் மாத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் இந்த உலகத்தில் மனிதர்களை நம்பி மோசம் போனது போதும் ஆண்டவரே. அப்பா எங்கள் உறவுகளை நம்பி நாங்கள் மோசம் போயிருக்கிறோம், எங்களுடைய பணங்களை நம்பி நாங்கள் மோசம் போயிருக்கிறோம் கர்த்தாவே. ஆனாலும் ராஜா நீர் அப்பா எங்கள் மீது வைத்த அன்பு நிமித்தமாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து கர்த்தாவே எங்களை சிலுவை நிமித்தமாக எங்களை மீட்டு கொண்டு அப்பா உண்மையிலே நம்பிக்கை உள்ளவர்களா எங்களை மாற்றி இருக்கிறபடினால உம்மை நன்றியோடு நாங்கள் துதித்து ஆராதிக்க போகிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்குரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவனுள்ளது
திறந்து இருந்த இடத்துல நம்ம கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, தெய்வ சமூகத்தில் அப்பா எங்கே 2-3 பேர் கூடுறாங்களோ அங்கே இருக்குன்னு சொல்லி இருக்கிற நம்ம ஆண்டவர் நம் மத்தியில் இறங்கி அசைவாடி கொண்டு இருக்கிறதே நம்ம ஒவ்வொரு உணரத்தக்கவர்களாய் நம்ம விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கிற பொழுது வாய்களை திற நன்மை நான் நிரப்புவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியே வாய்களை திறந்து நன்றியோடு தேவனை ஸ்தோத்திரிக்கலாம். நம்பிக்கைக்கு உரியவங்க நீங்க தான் ஆண்டவரே. உண்மை நாங்கள் நம்பி வந்திருக்கிற ராஜா அப்பா, நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை தகப்பனே. நீ எங்களை வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறீங்க. எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலைகளை மரணம் நேரிடுகிற தருணங்களில் கூட கத்தாவே நீர் எங்களை தூக்கி எடுத்து கண்மணிலுமே நிறுத்தி வச்சு எங்களை அழகு பார்த்துருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஒன்றுமில்லை, எல்லாம் வேஸ்டான விஷயம், வேஸ்டான காரியம், வேஸ்டான மனிதர்கள் எல்லாருமே நம்மை அப்பா உதாசீனப்படுத்தின சூழ்நிலையில் கூட கத்தாவே நீங்க எங்களோட கூட இருந்து அப்பா எங்களை அழைத்து எங்களை தெரிந்தெடுத்து அப்பா உங்களுடைய பிள்ளையா எங்களை வச்சிருக்கிறீங்களா அப்பா. அதற்காக நன்றியோடு உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அப்பா நான் ஆராதித்து கொண்டு இருக்கிற ராஜா. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. இவ்வளவு நேரமாக இப்படி சமூகத்தில் ராஜா நாங்கள் ஆராதித்து இருக்கிறோம் கத்தாவே. அப்போ ஒரு விஷயம் நம்ம ஒப்பு கொடுத்தவர்களா கத்தாவே, என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம் என்று சொல்லி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்போ ஒப்பு கொடுத்து நாம் இந்த ஆராதனை வேளையை முடிக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என் இயேசுவே வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நானல்ல, என் இயேசுவே வாழ்கின்றார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக்கொள்ளும், என் இதயம் வாசம் செய்யும். மீதியான வேலை நீங்க பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்கப்பா, இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா.